சுந்தர்சியோட மூக்குத்தி அம்மன் 2 எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சுந்தர்சி அவர்களுடைய அந்த சாமி படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவரை பொறுத்தளவுக்கு மினிமம் கேரண்டி. அவர் ஒரேடியாக நம்மளை அறுத்து கொண்டுற மாட்டார். சில படங்கள் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு நான் பல இடங்களில் சொல்கிறது தான், இன்றைக்கும் சுந்தர்சியோடு வந்த பல இயக்குநர்கள் காணாப்பிட்டாங்க. சுந்தர்சி அதே இளமையோடு இங்கே இருக்கார். இளமைனா படத்தில் அவ்வளோ இளமை இருக்கும். அவர் படத்தில் 18 வயசு பையன் கூட ரசிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை அவரால் பண்ண முடியும். காலத்தோடு இணைந்து பயணிக்கிற ஒரு டைரக்டராக அவர் இருக்கார். இன்னும் 10 வருஷம் கூட அவர் டாப்பில் இருப்பார். இன்றைக்கி வந்து அவரை நம்பி நீங்கள் 50 கோடி போட்டிங்கன்னா அந்த 50 கோடி வந்துருங்கிற இடத்துல இருக்கார்ல. நம்மளை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இயக்குநர்கள் அவர் ஒருத்தர். அவன் செத்த என்ன வாழ்ந்தா என்ன, நான் எடுக்கிறத எடுப்போன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த இடத்துல சுந்தர்சி எந்த காலத்திலும் இன்னதில்லை. அதனால தான் அவரால் இன்றைக்கும் வந்து அந்த டாப்பில் இருக்க முடியுது. இந்த மூக்குத்தி அம்மனை பொறுத்தளவுக்கு படு கமர்ஷியலான ரொம்ப அழகான சென்டிமெண்ட்டான ஒரு படமாக அதை உருவாக்குவார். நம்ம எல்லாரும் ரசிக்கிற படமாக அது இருக்குது.